வாக்கை திருடும் எஸ்ஐஆர் என்ற இந்த கருத்தரங்க நிகழ்வில் எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற சனாதன இந்துத்துவ பாசிசத்திற்கு எதிராக அனைத்திந்திய அளவிலே போராட்ட களத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற எழுச்சி தமிழர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பிலும் முன்மாதிரியாக ஒரு மிகச்சிறந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களே, இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு ஏராளமாக இருக்குது. தொடக்கத்திலே இறந்து போன பிஎல்ஓக்களுக்கு, பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம். அந்த செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நேற்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாகுவா மொய்த்ரா, அந்த பெண் சொன்னார் இல்லையா, 52 வயது அங்கன்வாடி பெண் ஊழியர், வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண், அதை உருக்கமாக அவருடைய கடிதத்தை விவரித்துவிட்டு இந்த கொலைக்கு ஞானேஷ்குமார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பேசி அவங்க ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் 19 மரணங்கள் நடந்திருக்குது, கொலைகளும் மாரடைப்புகளும் இப்படி நடந்திருக்குது. இது எதற்காவது எந்த மாநிலத்து தேர்தல் ஆணையராவது ஒரு வார்த்தை பதில் சொன்னார்களா என்றால் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான திட்டத்தின் விளைவாக இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. மாகுவா மொய்த்ரா சொன்னது போல ஞானேஷ்குமாரை தண்டிக்க முடியுமா, அவர் மேல ஒரு வழக்கு போட முடியுமா, மேல ஒரு எஃப்ஐஆர் போட முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஞானேஷ்குமார் சாகிற வரையில் அவர் இந்த பதவியில் இருந்து கொண்டு செய்கின்ற எந்த சிவில் கிரிமினல் குற்றத்துக்கும் அவர் மீது வழக்கு போட முடியாது என்று ஒரு சட்ட திருத்தத்தை 2023 மோடி கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார். எதற்காக? இந்த பித்தலாட்டங்கள், மோசடிகள் அனைத்தையும் அரங்கேற்றுவதற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக. இப்படி ஒரு சட்ட பாதுகாப்பு பிரதமருக்கு கூட கிடையாது. இந்த சட்ட பாதுகாப்பு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு கூட கிடையாது. சாகிற வரையில ஒருவேளை ஆன்மீகவாதிகள் நம்புவது போல கடவுள் தண்டிச்சாதான் உண்டு, இங்க கோர்ட்ல தண்டிக்க முடியாது என்று ஒரு சட்ட திருத்தம் தேர்தல் ஆணையர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இறந்து போகிறவர்கள், தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் பிஎல்ஓக்கள் மட்டும்தானா என்றால் இல்லை. மேற்கு வங்காளத்தில் எண்ணற்ற முஸ்லிம்கள் அச்சத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார். என்ன அச்சம்? நம்மளை பங்களாதேஷிலிருந்து வந்த சட்டவிரோத குடியேறி என்று நம்மளை துரத்திடுவானோ என்று பயம். அது ஆதாரமற்ற பயமா? இல்லை. இதற்கு முன்னாலேயே பல மாநிலங்களில், பீகாரில், வட இந்திய மாநிலங்களில் பல இடத்துல முஸ்லீம்களை போய் சோதனை போடுவது. நீ குடிமகன் தானா காட்டு. இப்போ நம்மளை கேட்குறாங்கல்ல, 2002 எங்கே ஓட்டு போட்டீங்க, 2005 எங்கே போட்டீங்க, உங்கள் அப்பா அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதா, அவங்க ஓட்டு போட்ட ஆவணம் இருக்குதா, இதெல்லாம் கேட்டு அவன் ஒரு முஸ்லீமாக இருந்து அவனால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவனை பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் வச்சு பிடிச்சு கொண்டு போய் பங்களாதேஷ் எல்லைக்குள்ள தள்ளி இருக்கிறார்கள். இவங்க இங்கேருந்து தள்ளுறது, அவன் அங்கேருந்து விரட்டுவான். போகும் இடம் தெரியாமல் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நோமேன்ஸ் லேண்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் கிடக்கிறார். இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வங்காளத்தில் 1 கோடி பேருடைய பெயரை நீக்குவோம் என்று பிஜேபி பிரகடனம் செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு, 1 கோடி பேரை எடுத்துருவோம் அப்படின்னு. இப்பொழுது நான் பிசிகா தோழர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன், களத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரு பூத்துக்கு குறைச்சலா 200-300 ஃபார்ம் கொடுக்கவே இல்லைன்றாங்க. அப்புறம் கொடுத்ததுக்கு பிறகு அதை ஃபில்லப் பண்ணி வர்றது, ஃபில்லப் பண்ணி வந்த பிறகு அதை ஆன்லைனில் தரவேற்றம் செய்வது, இதெல்லாம் முடிந்து எத்தனை பேர் வாக்குரிமையை இழக்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. இங்கேயே எத்தனை கோடி, பீகாரில் உங்களுக்கு தெரியும், 65 லட்சம் பேருடைய வாக்குரிமையை, வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்கியது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த 65 லட்சம் பேரை நீக்கினீங்களே, எதுக்காக நீக்கினீங்க? செத்துட்டாங்களா, ஊரை விட்டு போயிட்டாங்களா,
என்ன காரணம் என்று கேட்டால் அதை நாங்கள் சொல்ல முடியாது என்று சொன்னது தேர்தல் ஆணையம். அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் சண்டை போட்டு அந்த விவரங்களை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா இவ்வளோ பேர் ஊரை விட்டு போயிட்டான், இவ்வளோ பேர் செத்து போயிட்டான்னு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. அதற்கு அடுத்த அமர்வில் இந்த வழக்கு தொடுத்தவர்கள் செத்து போனவர்களாக சொன்ன ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு போய் நீங்கள் செத்து போனதாக சொன்னவங்களாம் அந்த உயிரோடு இருக்கிறாங்க என்று உச்சநீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். அதுக்கு மோடி அரசின் வக்கீல் இங்கே என்ன நாடகமாக நடத்துறீங்க என்று கேலியாக கேட்டார். அப்போ இந்த மாதிரி குளறுபடிகள் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. பீகாரில் 43 லட்சம் பேருடைய வாக்குரிமை நீக்கப்பட்டிருக்கு. இந்த 65-43 குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த 43 லட்சம் பேர் எதற்காக நீக்கப்பட்டார்கள் என்ற விவரம் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. என்னென்ன அதனுடைய உள் விவரம் என்ன என்பது இதுவரை சொல்லப்படவில்லை. கடைசி நேரத்தில் ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள். என்ன அடிப்படையில் சேர்க்கப்பட்டார்கள் அது இன்று வரையில் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர், அவங்க விலகி இருக்கிறார் நினைக்கிறேன், பரக்கல பிரபாகர், அவர் வெளியிட்டிருக்கார் ஒரு ஆவணம். பதிவான வாக்குகள் என்று சொல்ல தேர்தல் ஆணையம் பீகாரில் சொல்லி இருப்பதை விட எண்ணப்பட்ட வாக்குகள் என்பது சில லட்சங்கள் அதிகமாக இருக்கு அவங்க சொல்லியிருக்கிற கணக்குப்படியே. அப்போ என்ன நடக்கிறது? இதற்கு என்ன பொருள்? இந்த எஸ்ஐஆர்னு வரும்போது அதை எல்லோரும் பீகாரில் கூட எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், அங்கிருந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் அழைத்து நாங்கள் கூட்டம் நடத்தினோம். சாகர் என்ற ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு தலித்து ஆக்டிவிஸ்ட், அவர் சொன்னார், மக்கள்கிட்ட போய் பேசினா நம்ப மாட்டேன்றாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, என்னெல்லாம் ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு ஒன்றும் விவரம் இல்லை போயா அப்படின்னு சொல்கிறாங்க. அலட்சியமாக நடக்க போகின்ற அபாயம் புரியாதவர்களாக மக்கள் இருக்கிறார்கள், என்ன நடக்கும் தெரியல என்று அவர் பேசினார். பீகார் தேர்தல் முடிவு எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10,000 ரூபா ஒரே லம்பா கையில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அத்தனை பெண்களுக்கும். ஒன்றிய அரசு பணத்திலிருந்து மோடி அறிவிக்கிறாரு. தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில் தேர்தல் நடைமுறைக்கு எதிராக இந்த பணம் விநியோகிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிபிஐ எம்எல் என்ற ஆச்சாரியான அவருடைய செயலாளர் அவர் சொல்றாரு, என்னங்க இப்படி ஆயிடுச்சு முடிவுன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பிசி, அந்த ஊரில் இபிசி அல்லது தலித் பழங்குடி பெண்ணுக்கு 10,000 ரூபாயை கண்ணால் பார்க்கறதுன்றது அரிது. அந்த 10,000 ரூபாய் கிடைத்த உடனே அதற்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். என்ன செய்வது? அவங்களுடைய பரிதாபத்துக்குரிய நிலைமை இது. அங்கே இப்போ அஸ்ஸாமில் தேர்தல் நடக்க போகிறது, அங்கேயும் இதே 10,000. இப்படி இது அப்பட்டமான முறைகேடு. இந்த முறைகேடை புரிந்து கொள்ளும் நிலையில் மக்கள் இருக்கிறார்களா? ஏழை எளிய மக்கள் என்பது ஒரு கேள்வி. அரசமைப்பு சட்டம், நம்முடைய வாக்குரிமை, ஜனநாயக உரிமை, அம்பேத்கர் பெற்றுத்தந்த உரிமை, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு எவ்வளவு புரியும்? இந்த பக்கம் அரசமைப்பு சட்டம், இந்த பக்கம் 10,000 ரூபாய் பணம். இது ரெண்டையும் வைத்து பார்க்கும்போது 10,000 தான் பெருசாக உங்களுக்கு தெரியுது. இந்த வாக்குரிமையின் மதிப்பு என்ன, இதை இழந்தால் நமக்கு நேரக்கூடிய கதி என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளும் நிலையில் இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான மக்கள் இல்லை. இந்த 2024 தேர்தலில் ராகுல் காந்தி பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு, இது கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷனை திருத்த போகிறாங்க, 400 பார் 400க்கு மேலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள். வெற்றி பெற்றால் அம்பேத்கர் இயற்றிய இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்தி விடுவார்கள் காட்டினார். அந்த புக்கு ஒரு பாக்கெட் எடிஷன். இந்த பக்கம் சிவப்பாக இருக்கும், இங்கே கருப்பாக இருக்கும். நம்ம ஊரில் இப்போ கூட்டம் ஒருத்தர் நடத்தினார்ல, நண்பா நண்பி, இந்த புக்கு திமுக புக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கைதட்டுறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த கண்டிஷனில் தான் அரசமைப்பு சட்டத்தை பற்றிய புரிதல் இருக்கிறது. ராகுல் காந்தி இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாலேயே எனக்கு தெரிந்து நாங்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்திலேயே கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக, ஏன் அதற்கும் மேலாக தோழர் திருமாவளவன் அதை பேசியிருக்கிறார். ஆனால் அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து அப்படின்னா என்னன்னு மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். 2024 தேர்தலில் அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து என்றால் இஸ்லாமியர்கள்
மதச்சார்பின்மைக்கு ஆபத்து, இவன் இந்து ராஷ்டிரம்னு சொல்லிடுவான் என்று புரிந்து கொள்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீட்டை காலி பண்ணுவான் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவ்வளவு மட்டும்தானா அப்படின்றதுதான் கேள்வி. இதை நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மதச்சார்பின்மை, இடஒதுக்கீடு இதெல்லாம் ஒரு அம்சம். இந்த குடியரசு என்பதையே இல்லாமல் செய்வதற்கு ஒவ்வொரு கல்லாக உறுதி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு நடவடிக்கை தான் எஸ்ஐஆர். குடியரசு, அதான் குடியரசுக்காக தான் கான்ஸ்டிடியூஷன். அந்த குடியரசு என்பதே கிடையாது, மக்களாட்சி என்பதே கிடையாது என்பதை நோக்கி இந்த நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு. அடுத்து வருது ஒரு நாடு ஒரு தேர்தல். அதுக்கு அடுத்து வருது டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு. அதுக்கு பிறகு என்ன வருது? இப்போ வந்து 2ஆம் நாள் ஆளுநருக்கு தான் முற்றதிகாரம். சட்டமன்றம் ஆளுநர் கொடுத்து அதை திருப்பி அனுப்பினா கூட மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், அதில் நாங்கள் தலையிட முடியாது. தேர்ந்தெடுத்த சட்டமன்றத்துக்கு இல்லாத அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநருக்கு உண்டு என்று உச்சநீதிமன்றம் பிரசிடென்ட் கேட்டதற்கு கருத்து சொல்லி இருக்கிறது. அது நாளைய தீர்ப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கும். அதுக்கு பிறகு 2 மசோதா வந்து பெண்டிங் இருக்குது. ஒன்று, முதலமைச்சர்கள் மீது ஏதாவது ஒரு வழக்கு வந்து 30 நாட்கள் அவர்கள் சிறையில் இருந்தால் பதவி பறிபோகும். அந்த மசோதா பெண்டிங்கில் இருக்குது. செலக்ட் கமிட்டி விவாதத்திலிருந்து அது நிறைவேற்றப்படும். இதற்கெல்லாம் என்ன பொருள் என்றால் ஒரு பொருள் தான், ஒரு கட்சி ஆட்சி. பிஜேபி மட்டும்தான் இருக்கும். மற்றவர்கள் அதை வந்து ஒரே அடியாக செய்யாமல் பல ஆப்பிரிக்க நாடுகளில், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இராணுவ ஆட்சி கவிழ்ப்புன்னு நடக்கும். வந்து பாகிஸ்தானில் நடக்குது. அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு ஜனநாயகம்லாம் கிடையாதுன்னு அறிவிச்சுவாங்க. அப்படி இல்லாமல் இது ஒரு ஸ்லோ பாய்சன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு ஊட்டப்படுகிறது. அதனால் இங்கே கொஞ்சம் ஜெயிக்கலாம், அங்கே தோற்றுருவோம். அது பரங்கலா பிரபாகர் சொல்வது போல இது ஒரு சூதாட்ட கிளப்பு போல நடத்தப்படுகிறது. 10 ஆட்டம் சூதாட்ட கிளப்பு நடத்துகிற இடத்துல போய் ஆடினாக்கா ஒரு 3 நாளில் நீங்கள் ஜெயிக்கலாம், 6ல் அவங்க ஜெயிப்பாங்க. பெரிய பகுதி அவர்கள் கைக்கு போகும். இப்போ முந்தா நாள் ஒரு சட்ட திருத்தம். பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகரம் சண்டிகர், ஹரியானா மாநிலத்தின் தலைநகரம் சண்டிகர். அந்த சண்டிகரை குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சட்டம், அது இப்போ அவசர சட்டம், அதை நிறைவேற்றப் போகிறார்கள். அந்த சண்டிகார் மட்டும் குடியரசுத் தலைவர் சொன்னது தான் சட்டம். இதை புதுடெல்லியில் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். அப்போ இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று சொன்னால், நம்ம எப்படி புரிந்து கொள்ளுகிறோம்? இங்கே தோழர்கள்ட்ட நான் சென்னையிலே பேசும்போது இஸ்லாமிய மக்கள் பயந்து இருக்கிறாங்க. நமக்கு என்ன நடக்கும், கரெக்டாக இந்த ஆவணம்லாம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? சில பேர் பல ஆயிரம் செலவு செய்து பழைய ஆவணங்கள் நான் இந்தியன் தான் நிரூபிக்கிறதுக்கு வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் வசதி உள்ளவங்க. சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேட்டாக்க என்னடா ஃபார்ம், இதை ஃபில்லப் பண்ணுன்னா 2002 எங்கேன்றான், 5 எங்கேன்றான், எவனுக்கு தெரியும்? அதுக்கு முன்னால் அந்த சர்டிஃபிகேட் கொடு, இந்த சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறான். இதெல்லாம் எங்கே போய் வாங்குவது, எப்படி வாங்குவது என்று இதை ஒரு தொந்தரவாக கருதுகிறார்கள். இன்னும் பெரும்பான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குரிமை பறிபோவது பற்றிய அபாயம் அது மக்களுக்கு இன்னும் புரியலை. அதனால் ஏற்படக்கூடியது என்ன என்று புரியலை. ஒரு தேர்தலிலேயே பெரும்பாலும் ஒரு 30 விழுக்காட்டினர் ஓட்டு போடுவதில்லை. ஓட்டு போடாதவங்க பெரும்பாலும் மேட்டுக்குடி பிரிவினர் தான். அவங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதில்ல, இன்டர்நெட்டில் போய் செய்கிறதில்ல, டவுன்லோட் பண்ணுறதில்ல, அப்லோட் பண்ணுறதில்ல, எதுலேயும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை? ஏழை எளிய மக்களுக்கு. ஏழை எளிய மக்கள் தான் பிஎல்ஓக்களாக சாகிறார்கள். அங்கன்வாடி ஊழியரும் சத்துணவு ஊழியரும் நகராட்சி பணியாளரும் யார்? எல்லாம் ஓபிசி தாழ்த்தப்பட்ட பிரிவினை சார்ந்த மக்கள். வாக்குரிமையை இழக்கப் போவது யார்? மீனவர்கள், தோட்ட தொழிலாளிகள். காலையில் போனால் ராத்திரி வர்றவன் ஃபார்மை வாங்க மாட்டான். அப்போ இந்த வாக்குரிமை இழப்பது பற்றி எதுவுமே தெரியாத ஆக பெரும்பான்மையான மக்கள் தான் இதை இழக்கப் போகிறார்கள். ஆனால் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, பீகாரில் இந்த பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தி, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அங்கே போயிருந்தார், தேஜஸ்வி யாதவ் இவங்கெல்லாம் பேசும்போது, இவங்க வாக்கு திருட்டு என்று பேசும்போது இது குஸ்பேத்தியா பச்சாவோ ஆந்தோலன். அதாவது பங்களாதேஷிகள் இங்கே நிறைய குடியேறிட்டாங்க,
அந்த முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்கு இவங்க ஊர்வலம் விடுறாங்க என்று அமித்ஷாவும் மோடியும் பேசினார். பீகார்ல எஸ்ஐஆர் முடிஞ்சிருச்சு, தேர்தலும் முடிஞ்சிருச்சு. எத்தனை பங்களாதேசிகளை பிடித்தீர்கள் என்று கேட்டால் ஒரு ஆளை கூட இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை, காட்டவும் இல்லை. தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க? எடப்பாடியிலிருந்து பிஜேபியிலிருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? எஸ்ஐஆரை பார்த்து திமுக ஏன் பயப்படுகிறது? கள்ள ஓட்டு போட முடியாதுன்னா அதான் பயப்படுது என்று பிரச்சாரம் செய்கிற. இன்னைக்கு இப்போ செல்லூர் ராஜு பேசியிருக்காருன்னு செய்தியில் கேட்டேன். நாங்கள்லாம் மரமண்டையாக இருந்துட்டோம், இது என்னன்னே தெரியாம அப்படின்னு கரெக்டாக பேசியிருக்காரு. உண்மையான நிலை. அவர் போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்து பேசினாராம். ஒன்று தெற்கும் புரியல, வடக்கும் புரியல, தலையும் புரியல, காலும் புரியல, என்ன ஃபார்மு என்ன ஒன்றும் புரியல. ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாரு? இது என்னங்க பெரிய பிரச்சனை, 3 நாளில் முடிச்சிடலாம், இது ஒரு விஷயமே கிடையாது என்று எடப்பாடி பேசுகிறார். நிர்மலா சீதாராமன் நீங்க வந்து கூட்டம் போட்டு என்ன பேசுறாங்க? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் 8 வாட்டி நடந்திருக்கு, 10 வாட்டி நடந்திருக்கு. இப்போ மட்டும் ஏன் கேட்கிறீர்கள்? ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி பேசுறாங்க. எஸ்ஐஆர் அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் நடத்தப்படுவது சம்மரி ரிவிஷன். அதுக்கு ஃபாரம் ஃபில்அப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் போய் இறந்தா சொல்லுவீங்க, புதுசாக இருந்தாக்க சேர்ப்பீங்க, உங்களுக்கு அட்டையை கொடுப்பாங்க. இதுதான் நடக்கிறது. இப்போதான் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக குறிச்சுங்க, இந்த மாதிரி இதற்கு முன்னால் எப்போதும் நடந்ததில்லை. இப்படி ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்குறதெல்லாம் கிடையாது. இது சட்டவிரோதம், அது தனி. விசிகாவும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்குறாங்க, திமுகவும் வந்து கேஸ் போட்டுருக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு பார்ப்போம், அது வேற. ஆனால் இது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அல்லது இந்த தீவிரமான சீராய்வு அது எப்படி செய்ய முடியும் சட்டத்தில் இருக்குன்னா, ஒரு தொகுதியில் தான் செய்ய முடியும். ஒரு நேரத்தில், ஒரு மாநிலத்தில் அல்ல, ஒரு தொகுதியில். ஒரு தொகுதியில் ரொம்ப குளறுபடி இருக்குன்னாக்கா அங்கே இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு நடத்தலாம். அதுவும் கூட இப்படி ஃபார்ம் வாங்குறதெல்லாம் கிடையாது. நிதானமாக 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் வீடு வீடாக போய் செக் பண்ணி யார் உயிரோடு இருக்கிறாங்க, யார் இறந்துட்டாங்க, என்ன தரவு, புதுசாக யாரை சேர்க்கணும் என்று வருகின்ற என்யூமரேட்டர் அல்லது பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய இந்த அதிகாரிகள் திரட்டுவார்கள். இதுதான் சட்டத்தில் இருப்பது. இன்னைக்கு இப்படி ஃபார்ம் கொடுத்து நீ இந்த ஊர்காரனா, இதுக்கு என்ன பொருள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் அதை ரொம்ப கொண்டாடுறாங்க பயங்கரமாக. அவங்க பூரா அவங்க பெற்றோருக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். யார்கிட்ட இருக்குது? 2002 2005 எங்கே வாக்களித்தார்கள்னு விவரம் கொடுக்கணும். கிராமத்துக்கெல்லாம் போகணும். இங்கே ஈசிஆரில் ஒரு பெரிய பிரச்சனை. 3 லட்சம் பேருடைய வாக்கு, 3 லட்சம் பேர் ஈசிஆருக்கு போனவங்க. அதாவது 2002 இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது கிராமப்புறத்தில் நடந்தது. 2005 நகர்ப்புறத்தில் நடந்தது. இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் ஈசிஆரில் குடியேற்றம் என்பது வருது. அப்போ நகரத்திலிருந்து பிளாட் வாங்கி வீடு வாங்கி குடி போகிறவங்க அப்படின்றவங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் போயிருக்கிறான். அவன் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன்லேயும் வரல, அதுலேயும் வரல. அப்போ அந்த 3 லட்சம் பேர் 2லேயும் வந்து நடுவில் நிற்கிறாங்க. நாங்கள் எதை கொடுப்பது என்று கேட்கிறாங்க. எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது? வெறும் ஆதாரை ஒத்துக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆதாரம் ஒத்துக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஆதாரம் மட்டும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் என்று வாதாடி இருக்கிறார்கள். இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து விட்டு நிர்மலா சீதாராமன் இது திமுக வந்து ஏமாத்துறதா இல்லை செத்து போனவங்களுக்கு ஓட்டு வேணுமா என்று நக்கலா திமிராக பேசுகிறார். அதில் உதயநிதி ஒன்று பேசியிருந்தார். எஸ்ஐஆர் என்பதை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டார். இது கூட தெரியல இவருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அவங்க உளர்னதெல்லாம் தனியாக இருக்குது, அதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் நம்மளுடைய கணவர் சொல்லியிருக்காரு, இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன், வாக்காளர்களை நீக்குகின்ற நடவடிக்கை வந்து தர பேசுகிறார். அதை பார்த்தா நம்ம புத்தி தெரியணும். அது தெரியாது, அது வேற விஷயம் என்ன. அதனால இது இந்தியாவில் முதல் முறையாக வாக்காளர்களை நீக்கும் நடவடிக்கை என்பது வந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நம்ம வாக்குரிமை பெற்றது
பெரும்பாலும் நமக்கு ஒரு உரிமை கிடைச்சிருச்சுனாங்க அது எப்படி கிடைச்சதுலாம் நம்ம ஒன்றும் யோசிக்க மாட்டோம். அது ரொம்ப நம்ம பிறந்ததுலேருந்து காலகாலமாக நமக்கு இருக்குது. அது போகும்போது தான் அதனுடைய அருமை தெரியும். அது இருக்கின்ற வரையில் அதை ரொம்ப அலட்சியமாக பார்ப்போம். இந்த வாக்குரிமை என்பது எப்படியெல்லாம் போராடி பெறப்பட்டது. வாக்குரிமை அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை வழங்க வேண்டும் என்று இந்த நாட்டில் முதல் குரல் கொடுத்தது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். தலித் வாக்குரிமை, இரட்டை வாக்குரிமை சொல்கிறேன். நான் சொல்வது அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமை வேண்டும். அன்னைக்கு வட்டமேஜை மாநாட்டில் இந்தியாவின் பிரதிநிதிகளாக போயிருந்தவர்கள்லாம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, படிச்சிருக்கணும், சொத்து இருக்கணும் என்று வாதாடினார். அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? அதெல்லாம் நிர்வாகத்தில் ரொம்ப கஷ்டம், நிர்வாகம் பண்ணுறது கஷ்டம், அதெல்லாம் இவ்வளோ பேருக்கு ஓட்டு கொடுக்கிறது, அப்படி வாதாடினார். இவை ஒவ்வொன்றுக்கும் ஆணித்தரமான பதிலை சொல்லியிருக்காரு. நேரம் கருதி நான் அதை விவரிக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு? வாக்குரிமை என்பது நீ போடுகின்ற பிச்சை கிடையாது, இது எங்களுடைய ரைட். முதல்ல. ரெண்டாவது, உன்னுடைய நிர்வாக சௌரியத்துக்காக நான் உரிமையை இழக்க முடியுமா? 2. மூணாவது, படித்தவனுக்கு தான் வாக்குன்ற படித்தவன் அறிவாளின்னு எவன்டா சொன்னான்னு கேட்கிறாரு. பாமர மக்கள் தான் இந்த நாட்டில் அறிவாளிகள், எது சரி தவறு என்று முடிவு செய்ய தெரிந்தவர்கள். சொத்து இருக்கிறவனுக்கு தான் அப்படின்னா சொத்து இல்லாதவர்களை என்ன செய்வது? அப்ப சொத்து இருக்கிறவனுக்கு தான், படித்தவனுக்கு தான் வாக்கு என்று சொல்வதன் மூலம் நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால், இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான மக்களை தற்குறிகளாக, சொத்தற்றவர்களாக, ஏழைகளாக அப்படியே மெயின்டைன் பண்ணணும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த வாக்குரிமையை மறுக்கிறீர்கள் என்று வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து போராடுகிறார். அப்ப நடக்கல. அரசமைப்பு சட்டம் இயற்றப்படுகிறது. அரசமைப்பு சட்டம் இயற்றப்படும் போதே யாரெல்லாம் ஜனநாயகம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள், யாரெல்லாம் வாக்காளர்கள் என்று கணக்கெடுக்கும் வேலை இந்த பக்கம் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை பேசிக் கொண்டிருக்கும் போதே கணக்கெடுப்பு வந்து இங்கே நடக்குது. அதை பற்றி ஒரு நூல் வந்திருக்கு. ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்காங்க, ஹவு இந்தியா பிகேம் டெமோக்ரஸி. அதை படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் 2 தரப்புலையும். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறதா பாகிஸ்தானுக்கு போகிறதான்னு புரியல, குழப்பம் பல பேருக்கு, எல்லை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. அதே போல் இந்த பக்கம் வங்காளத்தில் அதே போன்ற நிலைமை. வங்காளதேசம் என்று சொல்லப்படும் இடத்துல ஏராளமான இந்துக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கேயே இருக்கிறதா இங்கே வர்றதா என்று குழப்பம். இப்படிப்பட்ட சூழலில் வாக்காளர்களை சேர்க்கும் பணி வந்து நடக்குது. அந்த பணி விரிவாக அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், இந்த மண்ணில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் விடுபட்டு போகக்கூடாது வாக்காளர்களிலிருந்து என்று தேடி தேடி சேர்த்திருக்கிறார். இப்போ வந்து உன் அட்ரஸ் என்ன, உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து வச்ச இது இருக்குதா, உங்கள் தாத்தா எங்கே இருந்தார், உறவினர் பேர் என்ன, இந்த சர்டிஃபிகேட் கொடு, அந்த சர்டிஃபிகேட் கொடு, எதுவும் கேட்கல. அட்ரஸே இல்லாதவர்கள் சென்னை, மும்பை, கல்கத்தா போன்ற நகரங்களில் பிழைப்பதற்காக வந்து பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கிறவங்க, ஹோட்டலில் வேலை பார்த்தவங்க, வீட்டு வேலை செஞ்சவங்க, மூட்டை தூக்கினவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்த்தவங்க, வீடு கிடையாது, இப்படியெல்லாம் ரோடாக படுத்திருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன அட்ரஸ் போட்டு நான் வாக்குரிமை தருவது என்று கேட்டு எழுதுகிறார்கள். அதுக்கு அன்றைய தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ வராங்கள்ல BLO, நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த ஹோட்டல் வாசலுக்கு போங்க, இல்லை அந்த மரத்தடிக்கு போங்க, அங்கே படுத்துருக்கிறானான்னு 2 நாள் போய் பாருங்கள். படுத்திருந்தாக்கா அதான் அட்ரஸ், அவனுக்கு வாக்குரிமை உண்டு என்று முடிவு செய்கிறான். அப்படி முடிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு இது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அப்பனுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா, தாத்தாவுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா, இல்லைன்னா உனக்கு வாக்குரிமை கிடையாது. நீ இந்தியன் என்பதை நிரூபி, நீ தமிழன் என்பதை நிரூபி. இப்போ என்கிட்ட உங்கள் அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுனாக்கா, இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்னாலேயே எங்கள் அப்பா பிறந்துட்டாரு, உங்கள் அப்பாவுக்கும் பிறந்துருப்பாங்க. உங்கள் அப்பா பிறந்ததுக்கப்புறம் தாங்க இந்தியா. ஆகஸ்ட் 15, 1947 அப்புறம் தான் இந்தியா. முழு இந்தியா கூட கிடையாது. புதுக்கோட்டை சமஸ்தானம் கிடையாது,
திருவிதாங்கூர் சமஸ்தானம் கிடையாது, ஹைதராபாத் நிஜாம் கிடையாது, ஜுனாகட் சமஸ்தானம் கிடையாது, ஜம்மு காஷ்மீர் கிடையாது, திரிபுரா கிடையாது. இந்த பகுதி எதுவும் ஆகஸ்ட் 15 இந்தியாவோடு சேரவில்லை. அப்ப தொன்று தொட்டு இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களை யாரோ ஒரு இந்திக்காரி ஒரு அதிகாரி இங்கே வந்து அர்ச்சனா பட்நாயக்கா இல்லை ஞானேஷ்குமாரா வந்து நீ இந்த மண்ணின் மைந்தன் தான் என்று நிரூபி அப்படின்னா என்ன அயோக்கியத்தனை? யாருக்கு நம்ம பதில் சொல்லணும்? எதற்காக பதில் சொல்லணும்? எதை நிரூபிக்க வேண்டும்? இது நம்முடைய சுயமரியாதைக்கு தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால் இல்லையா என்ற முறையில் நம்ம பார்க்கணும். வாக்குச்சீட்டில் குளறுபடி நடக்குது. இப்போ ராகுல் காந்தி காட்டினார் இல்லையா, ஒரு பிரேசில் நடிகை, ஒரு மாடல், அவங்க பேரில் 25 வாக்குகள் அவங்க பேர்லேயே இருந்தது. அப்புறம் ஒரு பெண் பேரில் 263 அடையாள அட்டை ஒரே ஃபோட்டோவில். இப்படியெல்லாம் இருக்குது. இதை சுத்தம் செய்ய வேண்டாமா என்று தேர்தல் ஆணையம் கேட்கிறது. உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல முக்கியமாக, கணினி துறையில் இந்தியா ரொம்ப முன்னேறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 2017ஆம் ஆண்டிலேயே டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ற ஒரு சாஃப்ட்வேரை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திடுச்சு. அப்படின்னா என்ன? இந்தியாவில் இப்போ உங்கள் ஃபோட்டோ சென்னையில் நீங்கள் வாக்காளர் அப்படின்னு சொன்னால், இன்னொரு இடத்துல ஒருவேளை நம்ம வந்து வேறு ஊரில் சிதம்பரத்துலேருந்து இங்கே வந்திருப்போம், அங்கே ஒரு எபிக் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கியிருக்கோம். சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறது முதன்முறையாக இந்த தேர்தல் ஆணையம். இதை ராகுல் காந்தி எழுப்புறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க? ஏனென்றால் அப்போதான் பிஜேபி கள்ள ஓட்டு போட முடியும். ஒரு ஆள் 10 இடத்துல அப்போதான் ஓட்டு போட முடியும். பீகார் தேர்தலின் போது 3 சிறப்பு ரயில்கள் விடப்பட்டன. ஹரியானாவிலிருந்து டிக்கெட் இல்லாமல் 3 ரயில் ஆட்கள் கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள். அப்போ அந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை எடுத்தால்தான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இப்போ ஃபார்முடைய பின்பக்கத்தில் 13 ஆவணங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருப்பாங்க. அந்த 13 ஆவணங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் 13ஆவதாக ஒன்று சொல்லியிருக்குது, பீகாரில் நடைபெற்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் ஒரு வாக்காளருடைய பெயர் அவர் பீகாரின் வாக்காளர் தான் என்று அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அவர் தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாம். அங்கே ஒரு அட்டை இருந்துச்சுன்னாக்கா, பீகார்லேருந்து கோயம்புத்தூர்லேயோ ஒசூர்லேயோ சென்னையிலையோ வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி அங்கேயே ஓட்டு போட்டிருந்தாலும் இங்கேயும் ஓட்டு போடலாம். இப்படி வாக்குரிமை வழங்க முடியுமா? இது சட்டப்படியானதா என்று கேட்டால் சட்ட விரோதமானது. அது மாதிரி செய்ய முடியாது. ஒரு தொகுதியில் குடியிருப்பவரா என்று பரிசீலித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை விசாரித்து, ஏங்க இவர் இந்த ஊர் தானா, இந்த தெரு தானா என்று விசாரித்த பிறகுதான் நீ தமிழனோ வங்காளியோ யாரோ அப்போதான் வாக்குரிமை வழங்க முடியும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது, சட்டம் சொல்லுது. ஆனால் இப்போ எதை கொண்டு வந்திருக்கிறாங்க? பீகாரிலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டா இங்கே ஓட்டு போடலாம். அந்த தொழிலாளிகளுக்கு எதிராக நமக்கு எதுவும் இல்லை. அங்கேருந்து பல லட்சக்கணக்கானவர்கள் இங்கே வந்து வேலை பார்க்கிறார்கள். ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறேன், இந்த தேர்தலின் போது அந்த ஊரில் ஒரு சாட் பூஜான்னு ஒரு விழா, 48 லட்சம் பீகார்காரர்கள் இங்கேருந்து பீகாருக்கு போயிருக்காங்க. இங்கேருந்துன்னா பல மாநிலத்திலிருந்து. ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே மட்டும் 7000 சொச்சம் ரயில் விட்டுருக்கிறோம்னு டேட்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அங்கேருந்து மட்டும் 7000 ரயில் பேருக்கு. தெற்கு ரயில்வேலேருந்து எவ்வளோ போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த தொழிலாளிகள் எல்லாம் ஓட்டு போடணும்னா ஓட்டு போடணும், இந்த உரிமை இருக்குது. இராணுவத்தில், போலீஸில், அரசு பணிகளில் பணியாற்றுபவர்களுக்கு போஸ்டல் வாக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. தபால் வாக்குன்னு போட முடியும். அந்த மாதிரி புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு அவன் எந்த தொகுதிக்கு ஓட்டு போடணுமோ அதுக்கு தபால் வாக்கு கொடுப்பதற்கு பதிலாக இப்படி ஒரு பித்தலாட்டத்தை ஏன் செய்கிறார்கள் என்றால், பிஜேபி இதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த பித்தலாட்டம் அரங்கேறுகிறது. அதனால தான் கர்நாடகாவில் 1 லட்சம் வாக்கு மகாதேவ்புரான்னு சொல்கிறாங்க. ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள். காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்,
என்று எல்லா எக்ஸிட் போலும் சொல்லுது. ஆனால் கடைசியில் பிஜேபி ஜெயிக்குது. எப்படின்னு ஆராய்ச்சி செய்தால் 25 லட்சம் வாக்குகள் போடப்பட்டிருக்கு. தரவுகளோடு காட்டிட்டார். தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல. நீதிமன்றம் அதை வேடிக்கை பார்க்கிறது. மகாராஷ்டிராவில் 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது. 5 மாதம் கழித்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் 80% தொகுதியில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுது. எப்படி நடக்கும்? 5 மாசத்துல எப்படி நடக்கும் என்றால், இந்த 5 மாத காலத்தில் 41 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். 41 லட்சம். ஒவ்வொரு தொகுதியிலையும் டார்கெட் பண்ணி, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே நம்ம எவ்வளோ வாக்கில் தோற்றோம், இந்த தொகுதியில் 10,000 வாக்கு குறைஞ்சிருக்கா, அப்போ ஒரு 15,000 பேரை சேரு என்று சேர்த்திருக்கிறார்கள். இந்த புகாருக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல. கேட்டால் அஃபிடவிட் போடு. என்ன அஃபிடவிட்? எப்படி போட வேண்டிய, எதற்காக போடணும்? முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் லவாசா, குரேஷி எல்லாருமே அது காரி உமிழாத குறையாக பேசுகிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை. இப்போது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மோசடி அரங்கேற இருக்கிறது. என்ன செய்யப்படும் என்பதுதான் கேள்வி. இது எப்படி சட்டவிரோதம், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதம் அப்படின்னு திமுக விரிவான ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கு. இப்போ விசிகாலிருந்து போட்டுருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையம், நம்ம நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா, பீகார்லேயே அது மாதிரி போட்டாங்க. எஸ்ஐஆர் என்பதே சட்டவிரோதம். என்னென்ன காரணத்தால்? நான் முதல்ல சொன்னது போல, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று நாடு முழுவதும் நடத்த முடியாது. எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி கொடு, இதை கொடுக்கலைன்னா உனக்கு வாக்குரிமை என்று சொல்ல சட்டத்தில் இடமில்லை. இப்படி ஒரு ஃபாரம் கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது. நீ குடிமகனா என்று கேட்கின்ற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. ஒருத்தர் குடிமகன் இல்லை, சிட்டிசன் இல்லை என்று சொன்னால் உள்துறை அமைச்சகம் தான் அதை நிரூபிக்கணும். நம்ம நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு என்ன தகுதி சொல்லுங்க? ஒன்று இந்திய குடிமகனாக, ரெண்டாவது புத்தி சுவாதீனம் உள்ளவனாக. இந்த 2 தகுதி தான். இந்திய குடிமகனாக இருக்கணும், புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்கணும். திமுக பெட்டிஷனில் ஒரு வாதம் வச்சிருக்கிறாங்க. இப்போ குடிமகனாலே என்னை நிரூபிக்க சொல்றிய, நாளைக்கு நான் மென்டல் இல்லையான்னு நிரூபிக்க சொல்றிய. அடுத்தது இது என்ன கணக்கு? நான் போய் சைக்காட்ரிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா என்று நீங்கள் கேட்பீர்களா? கேட்க முடியுமா? ஒரு குடிமகன் என்பதற்கு ஏற்கனவே சட்டத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க? ஐயா இந்தியன் என்றால் என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் என்று ஏதாவது சட்டம் இருக்குதா? ஏற்கனவே கிடையாது. நம்ம நாடு இந்த தேதியில் இந்த நாட்டில் இருந்தவர்கள்லாம் குடிமக்கள். அதுக்கு பிறகு ஒரு இந்தியனுக்கும் ஒரு வெளிநாட்டவருக்கும் பிறந்தால் அவங்கெல்லாம் இந்த குடிமக்கள் என்ற கணக்கில் சேரலாம் என்று சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. குடிமகன் என்று உனக்கு எதற்காக நிரூபிக்கணும்? உனக்கு கேட்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த கேள்வியெல்லாம் நல்லா சொல்லியிருக்குது. இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. இப்போ போன தேர்தல் வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டுக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் அந்த கார்டு செல்லாதுன்ட்டாங்க. ஏன் செல்லாது? ஏன் செல்லாதுன்னா அதெல்லாம் நிறைய குளறுபடி இருக்குதுங்க, நிறைய கள்ள ஓட்டு இருக்குதுங்க. அப்போ கள்ள ஓட்டு போட்டு தான் மோடி ஜெயிச்சிருக்காரு. அதானே அது பொருள் என்ன? கள்ள. ஆமாம், அது உண்மை. 79 தொகுதிகளில் மோசடி நடந்திருக்கிறது. இதை நாங்கள் கூட்டம் போட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். பரகல பிரபாகர் வந்து பேசியிருக்காரு. புள்ளி விவரத்தோடு வெளியே இருக்குது. 70 இப்போ பிஜேபி ஆட்சியே நடக்கக்கூடாது, இந்தியா கூட்டணி ஆட்சி தான் நடந்திருக்கணும். 79 தொகுதியில் மோசடி நடந்தது. அப்போ ஒரு அட்டையை வந்து கொடுத்துட்டு, தேர்தல் ஆணையம் எனக்கு ஒரு அட்டை கொடுக்குது, உங்களுக்கு கொடுத்துருக்கு, எல்லாரும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த அட்டை செல்லாது. இப்போ இந்த அட்டையை நானாக தயார் பண்ணேன், நீ தான் இந்த அட்டையை கொடுத்த. அப்போ நீ இந்த அட்டையை கொடுத்துட்டு இது செல்லாதுன்னு சொன்னால், ஏன் செல்லாதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் செல்லாதுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு புரியல. படித்து ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறவங்க, யூனிவர்சிட்டி தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது, இந்த சர்டிஃபிகேட் செல்லாது என்று அறிவித்து விட்டால், இது செல்லும்னு நீ நிரூபி அப்படின்னு, நீ பிஏ படிச்சிருக்கேன்னு நிரூபி அப்படின்னா அப்படி நிரூபிக்க முடியுமா? நீ தான் சர்டிஃபிகேட் கொடுத்த, இது ஏன் செல்லாதுன்னு யூனிவர்சிட்டி சொல்லணும். இந்த எபிக் கார்டு ஏன் செல்லாது?
என்று தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டும். இதை நீதிமன்ற தீர்ப்புகளில் இருக்கிறது. அது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இது செல்லாது. நம்ம அந்த அட்டை கொடு, இந்த அட்டை கொடு. இப்போ ஆதாரம்னு ஒரு அட்டை இருக்கு. முதல்ல ஆதார் அட்டை வாங்கலாம், வாங்கலைன்னா இல்லைன்னு. அப்புறம் வாங்கினாதான் பேங்க் அக்கௌண்ட்டு, வாங்கினாதான் ரேஷன் கார்டு, வாங்கினாதான் 100 நாள் வேலை, வாங்கினாதான் புதைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இல்லையா, வாங்கினாதான் சுடுகாட்டிலே புதைக்க முடியும் என்ற அளவுக்கு அதை கொண்டாந்துட்டாங்க. இப்போ ஆதார் கார்டும் பத்தாது, அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, நீ குடிமகன் என்று நிரூபி அப்படின்னா இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், குடிமக்கள் அனைவரையும் கிரிமினல்கள் போல கண்காணிக்கப்பட வேண்டிய கிரிமினல்களாக நம்மை மாற்றிவிட்டார். நாமும் அவன் கேட்டதெல்லாம் ஓடி ஓடி அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், கொண்டு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ஒரு மானங்கட்ட, இதுக்கு பேர் தான் ஃபாசிசம். நீங்கள் இஸ்ரேலில் பாலஸ்தீன மக்களை எப்படி இஸ்ரேல் கொல்லுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இஸ்ரேலில் பாலஸ்தீன மக்கள்னு இருக்கிறாங்கல்ல முஸ்லீம்கள், அவர்களை எப்படி கண்காணிக்குது என்பதை பற்றி தனியாக ஒரு புத்தகமே வந்திருக்கு. இப்போ அந்த பாலஸ்தீன ஒருத்தன் இஸ்ரேல் தெருவில் இப்படி நடமாடினா, போலீஸ் இப்படி மொபைலை எடுத்து இப்படி காட்டினா, இவன் பேர் என்னது, ஊர் என்னது, வயது என்னது, இவன் மேலே இந்த கேஸ் இருக்குது, இவன் இன்னாரும் போட்டு போட்டான், இந்த கட்சி சார்புள்ளவன், அத்தனை ஜாதகமும் அதில் வரும். அந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு ஏற்பாட்டை நமக்கும் இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி எல்லா டேட்டாவையும் அவங்க எடுக்கிறாங்க. தனக்கு எதிரானவர்கள் யாரும் இயங்க முடியாத, அரசியல் ரீதியில் இயங்க முடியாத ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். இதை பற்றி நேற்று கல்கத்தாவில் முன்னாள் பத்திரிகையாளர் சந்திப்பில் மரகல பிரபாகரன் சொல்லியிருக்காரு, இது ஒரு இன அழிப்பு நடவடிக்கை, ரத்தம் சிந்தாத இன அழிப்பு நடவடிக்கை. ஒரு இனம் வேணாம்னா அழிச்சிருவாங்க. இப்போ எந்த இனத்தை அழிக்கிறார்கள் என்றால், யார் சனாதனத்தின் எதிரிகளோ, யார் பாரதிய ஜனதாவின் எதிரிகளோ, யார் இந்த பாசிசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, யார் காலங்காலமாக பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடி வந்திருக்கிறார்களோ, அவர்களை அரசியல் அரங்கிலிருந்து அகற்றுவது என்பதுதான் இந்த SIR என்பதனுடைய நோக்கம். இதை முறியடிப்பது என்பது கட்சிகள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னாக்கா, பூத் மேனேஜ்மெண்ட், நம்ம BLA கூட போய் நம்ம வாக்கு எதுவும் போகாமல் பார்த்துக்கிட்டா போதும் என்று கட்சிகள் நினைக்கலாம். அது வரைக்கும் கரெக்டு தான். ஆனால் இந்த பிரச்சனை அதோடு முடிவது அல்ல. நான் முதலில் சொன்னது போல அவங்களுக்கு ஒரு பெரிய மெகா பிளான் இருக்குது. 4 புறமும் நம்மை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி பெற்றாலும் நாம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கும். மாடு பிடிக்கிற உரிமைக்காக போராடுகிறோம், ஜல்லிக்கட்டு. அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு உரிமை இது, வாக்குரிமை, குடிமகன் என்னும் உரிமை. அதற்காக போராட வேண்டும். அதில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை இது என்ன என்றே மக்களுக்கு தெரியாமல் இருப்பது. பெரும்பாலான மக்களுக்கு, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. என்ன உரிமையை இழக்கிறோம் என்பதே புரியாத இந்த பாரதி பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, கஞ்சிக்கு வழியிலார் அதன் காரணம் ஏதென்ற அறிவும் இல்லார் என்பது போல என்ன அப்படின்னு புரியாமல் நாம் இருக்கிறோம். அதை புரிய வைத்து மக்களை வீதியில் இறக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி மக்கள் வீதியில் இறங்கி குரல் கொடுத்ததனால்தான் ஜல்லிக்கட்டில் உச்சநீதிமன்றம் தனது முடிவை மாற்றிக்கொண்டது. இதிலும் கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு முடிவு நமக்கு வேண்டுமென்றால், நமது உரிமை நிலைநாட்ட வேண்டுமென்றால், நாம் மக்களாகிய நாம், தமிழ் மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம் வீதியில் இறங்கி நம்முடைய வாக்குரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டும். நன்றி.